எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீக்கு கன்டினியூஸா அடுத்தடுத்து ஒரு பிக்கஸ்ட் நியூஸஸாவே இருந்தது. ஃபர்ஸ்ட்டு பட்ஜெட்டு, பட்ஜெட்டுக்கு அப்புறம் இந்தியா, யுஎஸ் ட்ரேட் டீல், இந்தியா, யுஎஸ் ட்ரேட் டீலுக்கு அப்புறம் ஆர்பிஐ உடைய மீட்டிங். ஸோ அதுக்கான ரிசல்ட்ஸ் இந்த மாரி ஹைலி வாலட்டாலிட்டியா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ரைட் நவ் என்ன மாரியான ஒரு பொசிஷன்ல இருக்குது? மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டிங்ல இருக்குதா? ஸோ இந்திய பங்குச் சந்தைய பொறுத்தளவுக்கு என்ன மாரியான இதுல இருக்கு அப்படிங்கிறத டெக்னிக்கல் வியூஸ்ல வந்து பார்ப்போம். வாரத்தினுடைய ஃபர்ஸ்ட் டேட் இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. எல்லா செக்டார்லயுமே இந்த பாசிட்டிவ் நியூஸ வந்து பார்க்கலாம். குறிப்பா மீடியா ஸ்டாக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா ரீபவுண்ட் ஆயிருக்கு. ஒரு பிரேக் அவுட்டே ஆயிருக்கு. நீங்க சார்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். டெக்னிக்கல் சார்ட்டும் பார்ப்போம். பொதுவா வந்து மீடியா ஸ்டாக்ஸ் வந்து வரக்கூடிய 5 மாநில எலக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? அதாவது பொதுவா வந்து எலக்ஷன்னாலே கேம்பெயின் தான். ஸோ இந்த டைம்ல பேப்பர் ஸ்டாக்ஸா இருக்கட்டும், மீடியா ஸ்டாக்ஸா இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு ரெவென்யூ இன்கிரீஸ் ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நல்ல இதுவரைக்கும் கன்டினியூஸா பாட்டம் அவுட் ஆன மீடியா ஸ்டாக்ஸ் வந்து ரீபவுண்ட் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. வரக்கூடிய குவார்ட்டர்ஸ்ல ப்ராஃபிட்டபிளா மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. மீடியா, கன்சியூமர் டியூரபிள் குட்ஸ் அண்ட் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து இன்னைய பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங்கா ரீபவுண்ட் ஆயிருக்கு. ஓகே. நிஃப்டிய டெக்னிக்கலா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்ப்போம். ப்ரீவியஸா லாஸ்ட் வீக்லயும் வந்து இது நம்ம பார்த்திருந்தோம். மார்க்கெட் வந்து 26,300ங்கிறது ஒரு கிளியர் ரெசிஸ்டன்ஸ் ட்ரிபிள் டாப் ரீஜன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது வந்து நம்ம என்ன பார்த்திருந்தோம் இந்த இடத்துல, மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டுக்கு பிலோல ட்ரேட் ஆவுது. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து கேப் ஃபில்லிங் வந்து நடக்கும். இப்ப கேப் ஃபில்லிங் வந்து எவ்வளவு தூரம் நடக்கலாம்னு பார்த்தோம் லாஸ்ட் வீடியோல. ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் பார்த்தோம். இதுவரைக்கும் சைட்வேஸாவே வந்த மார்க்கெட்டு கரெக்ட்டா இந்த பாயிண்ட்ல இருந்து ரீபவுண்ட் ஆயிருக்கா? இப்ப இன்னைக்கு வந்து ஒரு ஹியூஜ் கேப் அப் ஆயிருக்கு. நீங்க லாஸ்ட் வீக் வீடியோல எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் கிளியரா நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். 25,450லேருந்து 25,500 தான் சப்போர்ட். இங்கருந்து மார்க்கெட் வந்து ரீபவுண்ட் ஆகும் அப்படிங்கிறத தான் பார்த்தோம். இப்போ கேப் ஃபில்லிங்கும் நடக்குது. அதே நேரம் இந்த இடத்துல சப்போர்ட்டும் எடுத்திருக்கு. இத அடிஷனலா கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? டைம் ஃப்ரேம ரெடியூஸ் பண்ணி பாருங்க. லாஸ்ட் வீக்கு கம்ப்ளீட்டா இந்த ஒரு சைட்வேஸ் பேட்டர்ன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜ் கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் சைட்வேஸ் மார்க்கெட்ல இருந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. லாஸ்ட் ஃப்ரைடே வந்து இந்த இடத்துல பாருங்க. மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா இந்த சைட்வேஸ் மார்க்கெட்லயே இருந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கா? இப்ப இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதே ஒரு ஹியூஜ் கேப் அப்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதுவரைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட்டா இருந்தது. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போ இன்னைக்கு ஃபுல்லாவே ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா இருந்தாலும், நாளை மறுநாள் இந்த ரீஜன் வரம்போது, இதே ட்ரெண்ட் திரும்பவும் சப்போர்ட் எடுத்து அப் சைட்ல ரைஸ் ஆகும். ஏன்னா, லாஸ்ட் வீக் கம்ப்ளீட்டா நேரோவா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இந்த ட்ரெண்ட் அப் சைட்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இன் கேஸ் நாளைக்கு வந்து கீழ ஃபால் ஆனா கூட 25,700, 750ங்கிறது வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டா இருக்கும். பிகாஸ் லாஸ்ட் வீக் கம்ப்ளீட்டா நேரோவா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. எப்ப வேணாலும் இந்த ட்ரெண்ட் உடைய சப்போர்ட்ல எடுத்து அப் சைட்ல வந்து ரைஸ் ஆகலாம். இப்ப நம்ம ரீசென்ட்டா வந்து கூட பேங்க் நிஃப்டினுடைய சார்ட்ல வந்து சொல்லியிருந்தேன். லாஸ்ட் ஒரு 3 டேஸா கன்டினியூஸா மார்க்கெட் வந்து அப் சைட்ல பவுன்ஸ் ஆகுது. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பிரேக் அவுட் ஆகும். நீங்க அந்த சார்ட்ட எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பேங்க் நிஃப்டியினுடைய சார்ட்ல இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜ் கேப் அப் ஆகிருக்கும்போதே, லாஸ்ட் ஒரு 2 டூ 3 டேஸா கன்டினியூஸா இந்த ட்ரெண்டுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து அப் சைட்ல பவுன்ஸ் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தான் பார்த்தோம். அதே மாரியே இப்பயும் பவுன்ஸ் ஆயிருக்கு பாருங்க. சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆயிருக்கா? கிட்டத்தட்ட 2 டூ 3 டைம்ஸ் வந்து 3 டேஸ்க்கு மேல இந்த சப்போர்ட் லெவலுக்கு மேலே குளோஸ் ஆயிருக்கு. சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகுது. ஸோ பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ் தான். மார்க்கெட் வந்து இன்கேஸ் கீழ ஃபால் ஆனா கூட இந்த கேப் ஃபில்லிங்கா தான் இருக்கும். ஆல்ரெடி பேங்க் நிஃப்டிலயும் இந்த பிரேக் அவுட்ட வந்து நம்ம பார்க்கலாம். சைட்வேஸ் மார்க்கெட் வந்து 30 மினிட்ஸ்லயும் சரி, பேங்க் நிஃப்டிலயும் லாஸ்ட் வீக் வந்து இதுவரைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட்ல இருந்தது. இந்த இடத்துல பாருங்க கிளியரா பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆயி தான் அப் சைட்ல வந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. டேலயும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 2 டூ 3 டைம்ஸ் வந்து 3 டேஸ்க்கு மேல
சஸ்டெயின் ஆயிருக்கு. சப்போர்ட் எடுத்து சஸ்டெயின் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இதே மாரியான ஒரு பேட்டர்ன் தான் சென்செக்ஸ்லயும் ட்ரேட் ஆயிருக்கு. இதுவரைக்கும் கேப் ஃபில்லிங்கும் நடந்திருக்கு. அதே மாரி சைட்வேஸ் மார்க்கெட்டும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து அப்சைட் பவுன்ஸ் ஆறதுக்கு ட்ரை பண்ணுது. ஸ்டில் நவ் பாசிட்டிவ்லயே இருங்க. பா ஓவரால் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி கிளியரா சப்போர்ட் எடுத்திருக்கு. அதே நேரம் நிஃப்டி வந்து கேப் ஃபில்லிங் ஆகி மார்க்கெட் வந்து ரீபவுண்ட் ஆவுது. மைனர் சார்ட்லயும் 15 மினிட் சார்ட்லயும் அப்சைட்ல வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ரைட் நவ் சென்டிமென்ட் வந்து டெக்னிக்கலா சைட்வேஸ் அப்சைட தான் காமிக்குது. ஓகே. நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். லாஸ்ட் ஒரு 1 வீக்கா வித்தின் இந்த ட்ரெண்டுக்குள்ள தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகுதா? மார்க்கெட் என்ன மாரியான ஃப்ளோல இருக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஓகே. கம்ப்ளீட்டா வித்தின் அப்சைட்ல ரைஸ் ஆகும்போது, இந்த ட்ரெண்ட டச் பண்ணும்போதெல்லாம் கிட்டத்தட்ட 2 டூ 3 டைம்ஸ் இந்த ட்ரெண்ட டச் பண்ணும்போது மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுது பாருங்க. இந்த இடத்துல இருந்து ஏன் இவ்ளோ தூரம் ஃபால் ஆகணும்? இந்த இடத்துல டச் பண்ணிட்டு அகைன் ஏன் இவ்ளோ தூரம் ஃபால் ஆகணும்? இதே மாரி இந்த இடத்துலயும் டச் பண்ணிட்டு ஏன் ஃபால் ஆகக்கூடாது? கிட்டத்தட்ட 3 டூ 4 டைம்ஸ் வந்து கன்டினியூஸா செல்லருடைய இன்டென்சிட்டி அப்படிதான் இருக்கும். ஒரு லெவல் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல செல்லிங் வந்து நடக்கும். ஸோ இந்த மாரி ஒரு சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட்ல தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கரெக்ட்டா 5800, 5805 இந்த ரீஜனுக்கு மேல அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் 1 ஹவர் கேண்டிலாவது பிரேக் அவுட் ஆனா மட்டுமே ஃபர்தரா வந்து ட்ரெண்ட் அப் ட்ரெண்டா இருக்கும். ஸோ ஸ்கூட் ஆயில பொறுத்தளவுக்கு ஒரு சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டா தான் இருக்கு. அகெயின் 5650, 5620 வரைக்கும் ஃபால் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ க்ரூட பொறுத்தளவுக்கு 5810க்கு மேல இந்த ட்ரெண்டுக்கு மேல பிரேக் அவுட் ஆனா மட்டுமே ஃபர்தரா அப்சைட் வந்து ரைஸ் ஆகும். ரைட் நவ் ஒரு சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது.